ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 9த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 8.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 8.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 9த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 8.4 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின் என்னன்னு வாசிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். The probability that a person will get an electrification contract is 3/5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம let event A be the event of getting electrification contract அப்படின்னு வச்சுக்கலாம். கெட்டிங் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்னு எழுத போறது நான் ஒரு ஷார்ட்டா ஈஸின்னு எழுதிக்கிறேன். ஸோ கெட்டிங் ஈஸி தான் ஈவெண்ட் ஏ. கெட்டிங் லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/5 அவங்க கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/5 இதை அவங்க கொடுத்துருக்காங்க. given piece of information டேரக்டா நான் இங்க எழுதுறேன். and the probability that he will not get a plumbing contract is 5/8. ஸோ இதை ஈவெண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் ஈவெண்ட் பி த ஈவெண்ட் ஆஃப் getting a plumbing contract. ஓகே, சாரி. let even be the event of getting a plumbing contract. plumbing contract நான் பிசின்னு வச்சுக்கிறேன். நீங்க போர்டு எக்ஸாம்ல இப்படி பிசி ஈஸின்னு எழுதக்கூடாது. நீங்க ஃபுல் வேர்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? நான் ஷார்ட்டா எழுதுனா உங்களுக்காக எழுதுறேன். பட் நம்ம லேர்னிங் பண்றதுனால எழுதுறேன். பட் ஸ்டில் நீங்க எக்ஸாம்ல போய் நீங்க ப்ராப்பரா எழுதணும். ஓகேவா? நம்ம இப்ப ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றோம். ஸோ இங்க ரொம்ப முக்கியம் இல்லை. ஈஸின்றது நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் மெனக்கிட்டு எழுத தேவையில்ல. பிசின்றது நீங்க பிளம்பிங் கான்ட்ராக்ட்னு எழுதணும்னு அவசியம் இல்லை ப்ராக்டிஸ் செஷன்ல. பட் எக்ஸாம்ல போய் நீங்க டெஃபினட்டா எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்தரா நான் கொஸ்டின் வாசிக்கிறேன். The probability of getting at least one contract is 5/7. ஸோ ஃபர்ஸ்ட் பி ஆஃப் பி என்ன வருது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளம்பிங் கான்ட்ராக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொஸ்டின்ல ஆனால் ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ராபிலிட்டி தட் ஹி வில் நாட் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட் இஸ் 5/8. இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்களா? தட் ஹி வில் நாட் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட் இஸ் 5/8. அப்பனா நீங்க 1 - 5/8 போட்டீங்கன்னா ப்ராபிலிட்டி தட் ஹி வில் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிடும். ஸோ பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ நான் கிளியரா எழுதிக்கிறேன். பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 5/8. ஓகேவா? ஸோ அப்போ பி ஆஃப் பி என்ன வரும்? பி ஆஃப் பி நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அப்புறமா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைச்சிடும். ஏன் அப்படி கிடைக்கும்? ஏன்னா பி அப்படின்ற ஈவெண்ட்டும் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஈவெண்ட்டும் தே ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீஸ் டூ ஈவெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ். ஸோ பி யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்டையர் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும். பி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல் செட் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் காமனா ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நீங்க என்ன சொல்லலாம்? பி அப்படின்ற ஈவெண்ட் வந்து சில சாம்பிள் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிடும் என்டையர் சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து. ஸோ இந்த டயக்ராம் பாருங்களேன். ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் an event that occurs only when A doesn't occur. ஸோ இப்போ பிக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி அப்படின்ற ஈவெண்ட் வந்து சில சாம்பிள் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிடும். பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஈவெண்ட் மற்ற எல்லா சாம்பிள் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிடும். ஸோ பி யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் போட்டீங்கன்னா என்டையர் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 தான் ஆன்சர் வரும். ஏன்னா பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் நீங்க எழுதலாம். பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் நீங்க எழுதலாம். பி ஆஃப் எஸ் ஓட வேல்யூ உங்களுக்கே தெரியும். ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் என்டையர் யூனிவர்சல் செட். ஸோ இது ஆன்சர் 1 தான் வரும். ஸோ பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 நீங்க தைரியமா எழுதலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் பி ஆஃப் பியோட ஆன்சர் கிடைச்சிடும். பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேவை பி ஆஃப் பி தான். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 - 5/8 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 - 5/8 நம்ம என்ன ஆன்சர் வரும்? 1 நீங்க 8/8 எழுதலாம். 1 is the same as 8/8. ஏன் நான் 8/8 ஸ்பெசிஃபிக்கா எழுதுறேன்? அப்பதான் உங்களுக்கு 8/8 - 5/8 பண்றது ஈஸி. 1 - 5/8 அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஸோ 8/8 - 5/8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3/8 கிடைக்கும். ஸோ நீங்க பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/8 ஃபைனலா எழுதிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஸோ இது கூட தேவையில்லை. இந்த நீங்க டேரக்டா போட்டுடலாம். ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/8 டேரக்டா எழுதிக்கலாம். நான் தான் எழுத போறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் அழிச்சிட்டா நான் அதை எழுதிடுவேன். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் அழிச்சிட்டு பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/8 எழுத போறேன் ஃபைனலா. P of B equal to 3/8, P of A equal to 3/5. அவ்வளவுதான். So let A be the event of getting EC, B be the event of getting a plumbing contract. அவங்க ஃபைனலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா probability of getting at least one contract is 5/7. at least one contractனா ஃபர்ஸ்ட் என்ன? at least one contractோட மீனிங் என்ன? இந்த ஃப்ரேஸோட மீனிங் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். at least one contract. probability of getting at least one contract is 5/7 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. at least one contractனா என்ன அர்த்தம்னா ஈசி கிடைச்சாலும் பரவாயில்ல, பிசி கிடைச்சாலும் பரவாயில்ல, 2 கான்ட்ராக்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல. கான்ட்ராக்டே இல்லாம இருக்கக்கூடாது. அதான் அவங்களோட மெயின் கன்சர்ன். எப்படியாவது ஏதாவது ஒரு கான்ட்ராக்டாவது கிடைச்சிடணும் அவங்களுக்கு. அதான் அவங்க இந்த அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்டோட மீனிங்கே அதான். மினிமம் 1 கான்ட்ராக்ட்னு அர்த்தம். மினிமம் 1 கான்ட்ராக்ட் அதான் அட்லீஸ்டோட மீனிங். அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தையோட மீனிங்கே மினிமம்னு அர்த்தம். ஸோ எப்படியாவது ஒரே ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா கூட அவங்களுக்கு போதும். ஈசி கிடைச்சாலும் பரவாயில்ல, பிசி கிடைச்சாலும் பரவாயில்ல, 2 கான்ட்ராக்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஓகேவா? சோ அப்பனா எந்த செட் ஆபரேஷன் யூஸ் பண்ணா உங்களுக்கு
இந்த ஃப்ரேஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? யூனியன் தான் பண்ணணும் நீங்க. ஸோ யூனியன் தான் கரெக்டாக வரும். ஸோ ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் ஃபைனல் கொஸ்டினோட ஆன்சர். அதாவது இந்த கொஸ்டினோட ஆன்சர் பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் போடணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ ஆர் பினா என்ன அர்த்தம்னா ஏ யூனியன் பி தான் அர்த்தம். இன்ஃபேக்ட் இந்த டெஃபினேஷன் வாசிச்சாலும் அதே தான் அதில் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் டாபிக்ல இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஏ யூனியன் பி இஸ் an event that occurs when either one of A or B occurs. ஓகேவா? ஸோ ஏ கிடைச்சாலும் பரவாயில்ல, பி கிடைச்சாலும் பரவாயில்ல, போத் கிடைச்சாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான். ஸோ அதான் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இல்ல ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அது கிடையாது, நான் தெரியாம சொல்லிட்டேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 5/7 அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு 5/7னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 5/7 அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 5/7. அவங்க பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் கெட் போத் தி கான்ட்ராக்ட்ஸ்? அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்க இதுக்கும் காமனா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கும் இங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் an event that occurs only when both A and B occurs. அவ்வளவுதான். ஸோ ரெண்டு கான்ட்ராக்டும் எப்ப சைமல்டேனியஸா கிடைக்குது அதுக்கான சான்சஸ் என்ன, அதாவது சான்சஸ் ஆஃப் கெட்டிங் போத் கான்ட்ராக்ட்ஸ் சைமல்டேனியஸ்லி, அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் டார்கெட். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படியாவது கண்டுபிடிங்க. ஸோ இப்போ அதான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதான் டார்கெட். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி ஆஃப் ஏ யூனியன் பி தெரியும், பி ஆஃப் ஏ தெரியும், பி ஆஃப் பி தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போடுங்க. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை, இங்கே வேண்டாம், இது வேற இடத்துல வச்சிடறேன், அவ்வளோதான். இங்கே வச்சிடறேன், அப்புறமா வேணும்னா எடுத்துக்கலாம் நம்ம. இன்ஃபேக்ட் நான் எங்கே வச்சுக்கிறது இதை, இங்கே ஓகே, எங்கே வைக்கிறேன்னு எனக்கே தெரியல, ஐடியாவே இங்கே வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் எக்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன், தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதான் இந்த அன்னோன் வேரியபிள் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன கொடுத்துருக்காங்க? 5/7 கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 3/5. பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/8. ஸோ 5/7 ஈக்குவல் டு 3/5 பிளஸ் 3/8 மைனஸ் எக்ஸ் நீங்க போட்டுக்கலாம். 5/7 ஈக்குவல் டு 3/5, 3/5 ஒழுங்கா எழுதணும். 3/5 பிளஸ் 3/8 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இதை. ஸோ 3 காமனா வெளில எடுத்துருங்க. ஸோ இங்க 3 காமனா வெளில எடுத்துட்டு என்ன ஆகும்? 3 டைம்ஸ் 1/5 பிளஸ் 1/8 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபிராக்ஷன் நீங்க ஃபாஸ்டா ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா 8 into 5 பிளஸ் 1 into 5 டிவைடட் பை 5 into 8 போடணும். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு இதை. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதை மறுபடியும் நான் காமிச்சா கரெக்டா இருக்கும். ஸோ 1/5 பிளஸ் 1/8 நீங்க என்ன பண்ணலாம்னா 8 into 1 plus 5 into 1 divided by 5 into 8 போடலாம். So 8 into 1 plus 5 into 1 divided by 5 into 8. ஓகேவா? 5 into 8. So 5 into 8 40. 8 plus 5 13. So 13/40 times 3 வரும். So 3 times 13/40 minus x நீங்க எழுதிக்கலாம் ஃபைனலா. ஸோ இதை நான் அழிச்சிடறேன் இப்போதைக்கு, இது தேவையே இல்லை. ஓகேவா? இதை அழிச்சிட்டு நான் இந்த இடத்துல நான் ஸ்பேஸ்ல எழுதிக்கிறேன். ஸோ 5/7 பிளஸ் இதை 3 times 13/40 minus x எழுதிக்கலாம் ஃபைனலா நீங்க. 5/7 ஈக்குவல் டு 3 times 13/40 minus x. ஓகேவா? மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம பொறுமையாக அதை சிம்பிளிஃபை பண்ணோம். 3 into 13 39/40 வரும். ஸோ 5/7 ஈக்குவல் டு 39/40 மைனஸ் எக்ஸ் ஃபைனலாக நீங்கள் எழுதிக்கலாம். இது மேலே தேவையில்லை, இந்த லாஜிக் தேவையில்லை. ஸோ 5/7 ஈக்குவல் டு 39/40 மைனஸ் எக்ஸ் ஃபைனலாக எழுதிக்கோங்க. 5/7 ஈக்குவல் டு 39/40 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸையும் 5/7 ஸ்வாப் பண்ண போறோம். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39/40 மைனஸ் 5/7 வரும். ஸோ இந்த ரெண்டு பொசிஷனையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் இங்க வந்தா பாசிட்டிவ் ஆயிரும், 5/7 அங்கே போனா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னா போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் பிளஸ் எக்ஸ் ஆட் பண்றோம், அப்புறம் மைனஸ் 5/7 ஆட் பண்றோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 5/7 அப்படின்ற ஸ்டஃப் தான் நம்ம போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆட் பண்றோம். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5/7 ஆட் பண்ணா என்ன ஆகும்? இந்த 5/7 கேன்சல் ஆயிரும், இங்க எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39/40 மைனஸ் 5/7 அப்படின்னு நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம் ஃபைனலா. ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த டிரான்ஸ்போஸ் விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா அப்படி யோசிங்க. ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நீங்க ஒரே ஸ்டெப் ஆட் பண்ணலாம். அப்பனா அந்த ஓவரால் பேலன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் பேலன்ஸ் மாறாது, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அது வேற தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதான் பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39/40 மைனஸ் 5/7 ஃபைனலா நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸை நான் வந்து கிரீன் கலர்லேயே போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
39/40 minus 5/7 அவ்வளவுதான். ஸோ இதுக்கும் அந்த ஷார்ட்கட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 39 into 7 minus 40 into 5 divided by 40 into 7 அப்படின்னு போட்டுக்கிட்டே என்ன வரும்? 39 into 7 போட்டா என்ன வரும்? 40 minus 1 into 7 போடலாம். ஸோ 40 minus 1 into 7. ஸோ 280 minus 7 273 வரும். ஓகே, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 273, இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 வரும். ஸோ 273 minus 200 the overall divided by 40 into 7, the whole divided by 40 into 7 போடலாம். ஸோ 40 into 7 என்ன வரும்? 218 வரும். அவ்வளவுதான். ஸோ 273 minus 200 the whole divided by 280. ஸோ ஆன்சர் வந்து 73/218 வரும். அவ்வளவுதான். 73 divided by 280. X is equal to 73 divided by 280. பட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம்? X is nothing but P of A intersection B. ஓகேவா? ஸோ நான் அதை அழிச்சிட்டேன். ஸோ X நீங்க ஃபைனலா P of A intersection B ன்னு போட்டுக்கலாம். X is nothing but P of A intersection B, which is equal to 73/280. அவ்வளவுதான். 73 divided by 280. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிச்சிட்டோம். ஸோ இது எத்தனாவது கொஸ்டின்? ஆக்சுவலா 9th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 8.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 8.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.